ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதுக்கான ட்ரிச்சிக்கான இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகேவா, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் அண்ட் மவுக்கிக் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட் பேப்பருக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், டிக் பண்ணிக்கோங்க. பிரவீன் உத்ராதுக்கு வந்து சென்னை சிட்டிக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போது ட்ரிச்சி சபாவுக்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், அதாவது அதர் தென் சென்னை சிட்டி. ஓகே, ஃபஸ்ட் பேப்பரில் பிராச்சீன் பத்ய சைனிகா, அதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். சாராஞ்ச் வரும் இல்லையா, அதில் கபீர்தாஸ், துளசிதாஸ், பிஹாரிலால். ஓகேவா, இந்த மூணும் இம்பார்ட்டண்ட். அண்ட் மெமரி தோஹே வந்து ஒன்றா ஃபுல்லாகவே வந்து கபீர்தாஸ் அண்ட் துளசி ரெண்டும் படிச்சுக்கோங்க, இல்லை துளசி அண்ட் ரஹீம் அது ரெண்டில் அப்படி படிச்சுக்கோங்க. ஓகேவா, பேரலாக மாற்றி வந்து படிச்சுக்கோங்க. அது ரெண்டுமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கொஷின் கேட்டாலும், அதாவது என்ன தோஹே மெமரி தோஹே கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரஷ்மி ரத்தி இல்லையா. ரஷ்மி ரத்தியில் வந்து சரித்திர சித்திரனில் கர்ணு, துரியோதன், கிருஷ்ணா. ஓகேவா, திரும்ப சொல்கிறேன், கர்ண, அர்ஜுன், துரியோதன், கிருஷ்ணா, இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அண்ட் தென் சரித்திர சித்திரன் டிப்பனி மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து யுதிஷ்டிர், பீஷ்ம, துரோண, யுதிஷ்டிர், பீஷ்ம, துரோண, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டிப்பனியில், சரித்திர சித்திரனில். அடுத்து நவீன் பத்ய சைனிகா, அதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். அதில் அந்த இது வரும் இல்லையா, கவியினுடைய அந்த கவிஞர் வந்து எப்படி எழுதியிருக்காது, அதாவது கவிக்கு காவியகத்து விசேஷத்தா இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத், மைதிலி சரண் குப்த், மகாதேவி வர்மா, ஜெய்சங்கர் பிரசாத். அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத், மைதிலி சரண் குப்த், மகாதேவி வர்மா, ஜெய்சங்கர் பிரசாத். ஓகேவா, இந்த நாலுமே இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் வந்து இதுலேயே அந்த போயமுனியினுடைய சாராஞ்ச் வரும்ல, அதே எதுன்னு சொல்கிறேன். கர்மவீர், மானவ், தும் और मैं, मधुर मधुर मेरे दीपक जल. ஓகேவா, கர்மவீர், மானவ், தும் और मैं, मधुर मधुर मेरे दीपक जल. இப்போ இந்த எல்லா லெசனுமே இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இந்த பிரவீன் உத்ராதை பொறுத்த வரைக்கும், பிரவீன் உத்ராதுன்னு இல்லை, எல்லா லெசனுக்குமே எல்லா லெவலுக்குமே வந்து அப்படி தான் கொடுத்துருக்கோம், ஆல் இன் ஒன் வீடியோன்னு இருக்குது. அதுபோல் இப்போ பிரவீன் உத்ராதுக்கு இந்த ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய பிராச்சீன் பத்ய சைனிகா, ரஷ்மி ரத்தி, நவீன் பத்ய சைனிகா, காவிய கேரூப், காவிய சாஸ்திர, இந்த மாதிரி எல்லாமே திரிபதகா, பிரயோஜன் மூலக் ஹிந்தி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக, உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து பிரவீன் உத்ராத் ஆல் இன் ஒன் வீடியோன்னு இருக்குது, அதுலேயே மவுக்கிக். ஓகேவா, அதுவும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆல் இன் ஒன் வீடியோவில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுலேயும் சொல்லியிருப்பேன் எப்படி பார்க்கணுன்னு. ஸோ அதுலேயே வந்து எல்லா பிளேலிஸ்ட்டும் ஒரே அந்த வீடியோவில் இருக்கும். பிரவீன் உத்ராதினுடைய அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே அந்த ஒரே வீடியோவுக்கு கீழே இருக்கும். ஓகேவா, ஸோ நிறைய ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தயவு செய்து மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் ஆல்ரெடி நிறைய டைமும் அதையும் சொல்லியிருக்கேன், நம்ம சேனலில் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்னும் வந்து எதுவுமே அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து இந்த எஃபோர்ட்டுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். அதுவும் எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். சூப்பர் தேங்க்ஸ் மூலிமாவும் அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து மெம்பர்ஷிப்பில் நிறைய மவுக்கிக்குக்கான விஷயங்கள், இது போக இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து மவுக்கிக்கு, அதுக்கெல்லாம் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது மவுக்கிக்கு. ஓகேவா, ஸோ நம்ம சேனலில் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு இல்லையா. த்வித்தீய பத்ர காவிய கே ரூப், காவிய கே ரூப்பில் எதுன்னு சொல்கிறேன், இதே போல் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதில் கொஷின் ஆன்சர்ஸ் இல்லையா. ஃபஸ்ட் ஒன், சாகித்ய ஹமாரி மானசிக்
प्रक्रिया अर्थार्थ विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति स्पष्ट कीजिए இல்லையா अभिव्यक्ति स्पष्ट कीजिए ஸோ அது ஒன்று नेक्स्ट सेकेंड क्वेश्चन साहित्य शब्द की व्युत्पत्ति बताकर साहित्य की परिभाषा लिखिए और साहित्य के व्यापक அது இருக்கு இல்லையா और संकुचित अर्थ स्पष्ट कीजिए இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா யூடியூப்ல வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு எல்லா லெசனுக்குமே महाकाव्य के तत्वों का परिचय देते हुए हिंदी के किसी एक आधुनिक महाकाव्य को महाकाव्य की कसौटी पर कीजिए அது இருக்கு இல்லையா அதாவது 9th क्वेश्चन இதெல்லாம் எப்பவுமே मैक्सिमम इंपॉर्टेंटல இருந்துட்டே தான் இருக்கு नेक्स्ट 10th क्वेश्चन हिंदी महाकाव्य परंपरा पर एक पर निबंध लिखिए नेक्स्ट नाटक के विकास पर विस्तार पूर्वक विवेचन कीजिए 15th क्वेश्चन है नेक्स्ट 16th वन उपन्यास की परिभाषा देकर उसके तत्वों पर विचार कीजिए இதெல்லாமே வந்து நம்ம புரிஞ்சு படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாமே ரொம்ப தெளிவா நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு ஓகேவா அது என்ன அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத புரிஞ்சு நல்லா தெளிவா படிங்க அது போக பிரவீன் உத்ராதுக்காகட்டும் மற்ற எல்லாத்துக்குமே எப்படி வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு மெம்பர்ஷிப்லயும் வீடியோஸ் இருக்கு ஓகேவா ஓகே இதெல்லாம் தான் காவிய கே ரூப்ல इम्पॉर्टेंट नेक्स्ट काव्य शास्त्र அதில் ரஸ் சந்து அலங்கார் இருக்கு இல்லையா அதில் ரஸில் எது எதுன்னு சொல்கிறேன் ஸ்ருங்கார் ரஸ் ஹாஸ்ய ரஸ் வீர் ரஸ் சாந்த் ரஸ் பயானக் ரஸ் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்ருங்கார் ரஸ் ஹாஸ்ய ரஸ் வீர் ரஸ் சாந்த் ரஸ் பயானக் ரஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு சந்தில் இதுவும் கூட நம்ம தெளிவாக எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாமே வந்து ரஸ் சந்த் அலங்கார் வந்து எக்ஸாம்லோட படித்தோம் அப்படின்னா நல்லா தெளிவாக புரியும் ஓகேவா காவிய சாஸ்திர அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது அது போக நான் பிரவீன் உத்ராதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஸோ அந்த வீடியோ ஆல் இன் ஒன்ல போய் பார்த்தீங்கன்னாலே எல்லா வீடியோஸுமே அதுலேயே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சந்தில் ரோலா ஹரிகீதிகா பர்வை சோரட்டா உள்ளாள் சப்பைய மாலினி रोला हरिगीतिका बर्वै सोरठा उल्लाल चप्पय मालिनी இதெல்லாமே வந்து சந்தில் நெக்ஸ்ட்டு அலங்காரில் எது எதுன்னு சொல்கிறேன் அனுப்ராஸ் அலங்கார் ஸ்லேப் அலங்கார் உப்பமா அலங்கார் பிரதீப் அலங்கார் உத்பிரேக்ஷ அலங்கார் அகெயின் சொல்கிறேன் அனுப்ராஸ் அலங்கார் ஸ்லேப் அலங்கார் உப்பமா அலங்கார் பிரதீப் அலங்கார் உத்பிரேக்ஷா அலங்கார் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து அலங்காரில் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் இருக்குது நம்ம இதில் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் எது எது அப்படின்றத சொல்கிறேன் பாஷா விஞ்ஞான் பிரவேஷில் பெரிய கொஷின் இருக்கு இல்லையா சாராंश ஸோ அதில் வந்து எது எதுன்னு சொல்கிறேன் फर्स्ट वन भाषा विज्ञान की परिभाषा देते हुए उसकी विषय वस्तु का विवेचन कीजिए அதுவே வந்து ரெண்டு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க பட் ஆன்சர் ஒன்று தான் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாஷா விஞ்ஞான் பிரவேச பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸை நல்லா வந்து தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த கொஷின் கேட்டாலும் அதற்கான சரியான ஆன்சரை பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே அது ஒன்று தான் அதற்கான அந்த கொஷின் வந்து வரும் இம்பார்ட்டண்ட் नेक्स्ट அந்த 6th 7th 8th மூணுமே ஒரே இதுதான் ஒண்ணா வந்து भाषा की परिभाषा देते हुए उसकी प्रवृत्तियों और विशेषता அப்படினு கேட்பாங்க அல்லது भाषा की प्रवृत्तिगत विशेषताओं का उल्लेख करते हुए भाषा के एक सर्वसम्मत परिभाषा प्रस्तुतन கேட்பாங்க இல்லனா भाषा के स्वरूप और अर्थ का विवेचन करते हुए அப்படினு கேட்பாங்க ஓகேவா சோ இந்த 6 7 8 மூணுமே வந்து ஒரே क्वेश्चन தான் பட் ஆன்சர் வந்து ஒரே இதுதான் ஆனா क्वेश्चन வந்து எப்படி வேணா மாத்தி கேட்கலாம் மேபி 6 கேட்டிட்டு உங்களுக்கு ஆன்சர் அதே இருக்கலாம் 7 கேட்கலாம் அப்படினு மாத்தி கேட்கலாம் பட் ஆன்சர் ஒன்னு தான் ஓகே நெக்ஸ்ட் அந்த 11 12 13 எப்படி முன்னாடி நம்ம பார்த்தோமோ அதே போல தான் இல்லையா भाषा परिवर्तन के स्वरूप और विविध प्रवृत्ति केकला அல்லது भाषा परिवर्तन के विभिन्न आयामों का विवेदन केकला அல்லது भाषा की प्रवृत्तिगत परिवर्तनशीलता அப்படின்றதும் கேட்கலாம் ஓகேவா சோ இந்த மூணுக்கும் சேம் அதே போல ஒரே ஆன்சர் தான் பட் क्वेश्चन எது வேணா கேட்கலாம் நீங்க அதுக்காக தான் முதல்லயே ப்ரிப்பேரா இருந்துக்கணும் நல்லபடியா क्वेश्चनையும் தெளிவா புரிஞ்சு படிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எந்த क्वेश्चन அப்படினா இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு நிறைய இதில் வந்து எப்படி இருக்கும்னா முன்னாடி சொன்னது தான் ஒரே மாதிரி
கொஷின்ஸ் 2-3 கொஷின் இருக்கும், பட் ஆன்சர் ஒன்று அதுதான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 22-23, அதாவது நாகரி லிபி கே விகாஸ் கே ரூப்ரேகா ஆர் தேவநாகரி லிபி கே நாமகரன் கே விபின்ன ஆதார். ஸோ இதுவும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், எப்பவுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இந்த தேவநாகரி லிபி அப்படின்றது. ஓகேவா? அடுத்து ஹிந்தி, உருது, ஹிந்துஸ்தானி और தக்கினி ஹிந்தி கா விவேச்சன் கீஜியே. கண்டிப்பாக இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஷின் மேக்ஸிமம் எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் தெளிவாக எவ்வளோ புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ओके नेक्स्ट टिप्पणी दैवी उत्पत्ति सिद्धांत, अनुकरण सिद्धांत, ब्रजभाषा, हिंदी और उर्दू, अर्थ विस्तार, अर्थ संकोच. अदावदु दैवी उत्पत्ति सिद्धांत फर्स्ट वन, नेक्स्ट फोर्थ अनुकरण सिद्धांत, नेक्स्ट 11th वन ब्रजभाषा, அடுத்து हिंदी और उर्दू, अर्थ विस्तार, अर्थ संकोच. இதெல்லாமே வந்து பாஷா விஞ்ஞான் பிரவேஷ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் திரிபத்தகா. இதில் வந்து நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கிறது தான், திரிபத்தகாவை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாபு குலாப் ராய் அவர்களால் எழுதப்பட்ட அந்த எல்லா திரிபத்தகாவும் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ அதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? இருந்தாலும் அதில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். फर्स्ट वन हिंदी कविता में राष्ट्रीय विचारधारा, हिंदी काव्य में प्रकृति चित्रण, सूर सूर तुलसी शशि, அடுத்து காந்திவாத். ஓகேவா? இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே நீங்கள் வந்து முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு பாபு குலாப் ராய் ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணி அதற்கான அந்த மார்க்ஸை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரயோஜன் மூலக் ஹிந்தியில் இதுலேயும் அதே தான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. காரியாலய ஞாபன், अंतर विभागीय टिप्पणी, पृष्ठांकन, अधिसूचना, परिपत्र, तार. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் காரியாலய ஞாபன், अंतर विभागीय टिप्पणी, पृष्ठांकन, अधिसूचना, परिपत्र, तार. ஓகேவா? இது எல்லாமே வந்து பிரயோஜன் மூலக் ஹிந்தியில் கேட்குறது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது வேற? அனுவாத் அபியாஸ் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? அனுவாத் அபியாஸ் நம்ம பிரவீன் உத்ராது வந்துட்டோம், இன்னுமே வந்து இம்பார்ட்டன்ட் இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்றத விட அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மௌகிக்கு வந்து நான் முன்ன சொன்னது போல் விஷாரத் உத்ராத், பிரவீன் உத்ராதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அது மெம்பர்ஷிப்லையும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மௌகிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே, அதாவது புக்கில் எப்படி கேட்பாங்க, புக்கில் இருந்து சிலபஸ் டாபிக் வைஸ் என்னென்ன கொஷின் கேட்பாங்க, ஜென்ரலாக எந்த மாதிரி கேட்பாங்க, உங்களுடைய பேர் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கேட்கணும், எப்படி பேசணும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வர்ற கமெண்ட்டை விட நெகட்டிவாக வர்ற கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து தொடர்ந்து நல்ல கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துகிறீங்க, பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து நிறைய பேருக்கு உங்களோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் வருது. இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தட் ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் மூலிமா என்னுடைய எஃபோர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுடைய சப்போர்ட் மூலியமாகவும் தெரியப்படுத்துங்க. எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.